வர வர சொசைட்டில செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. கும்பமேளால ருத்ராட்ச மாலை வித்துட்டு இருந்த மோனாலிசா அப்படிங்கிற பொண்ணை யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட அந்த பொண்ணு ஒரே நாள்ல பயங்கர வைரல் ஆயிட்டாங்க. அவங்க வைரல் ஆனதுக்கு ஒரே காரணம் அவங்களோட வசீகரமான அந்த முகமும் அழகான அந்த கண்களும் தான். அந்த பொண்ணு வைரல் ஆனதுக்கு அப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் கேமராவை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஒரு இடையூறு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு மோனாலிசா அப்படிங்கிற பொண்ணும் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்ன பார்க்க வர எல்லாரும் என்னை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க, ருத்ராட்ச மாலை யாரும் வாங்குறது இல்ல, அதனால நான் ஃபேமஸ் ஆகி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையே மாத்திர மாதிரியான ஒரு விஷயம் தான் பட வாய்ப்பு அப்படிங்கிறது. சனோஜ் மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு டைரக்டர் டைரி ஆஃப் மணிப்பூர் அப்படிங்கிற படத்துல மோனாலிசாவுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்ததாகவும் அதுக்கு முன்பணமா 25 லட்சம் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு. மோனாலிசாவுக்கு படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுத்த சனோஜ் மிஸ்ரா பாலியல் குற்றச்சாட்டுல கைதா இருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஆமாங்க, ஒரு இளம் பெண் ஒருத்தவங்களுக்கு படத்துல வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி சனோஜ் மிஸ்ரா தன்னை பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெல்லி ஹைகோர்ட் சனோஜ் மிஸ்ராக்கு ஜாமீன் வழங்குறதுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேச சேர்ந்த 28 வயசு பெண் ஒருத்தவங்க டிக்டாக் அண்ட் சோஷியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருந்து நிறைய வீடியோஸ் போட்டு ஃபேமஸ் ஆயிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேன்ஸும் இருந்திருக்காங்க. கடந்த 2020 அந்த பெண்ணோட வீடியோவை பார்த்த சனோஜ் மிஸ்ரா பட வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு மேல தவறான எண்ணத்தோட இருந்த சனோஜ் மிஸ்ரா 2021ஆம் ஆண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்லி ரொம்பவே அந்த பொண்ணை வற்புறுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வரல அப்படின்னா தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியும் இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ரிச்சான ரெசார்ட்டுக்கு வர சொல்லி அந்த பொண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்தினது மட்டும் இல்லாம அதை வீடியோ எடுத்து மிரட்டியும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆசை வார்த்தை சொல்லி மும்பைல லிவிங் டுகெதர் இருக்கிறதுக்கும் வற்புறுத்தி இருக்காரு. இதெல்லாம் விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு 3 டைம் கருக்கலைப்பு பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சனோஜ் மிஸ்ரா அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காரு. மோனாலிசா அப்படிங்கிற பொண்ணுக்கு பட வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் ஏமாந்திருக்கேன் அப்படிங்கறதே எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சனோஜ் மிஸ்ரா மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு வழியா சனோஜ் மிஸ்ராவை போலீஸ் கைதும் பண்ணிருக்காங்க. 45 வயசாகிற சனோஜ் மிஸ்ரா இந்த மாதிரி இளம் பெண்களை பட வாய்ப்பு கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இருக்கிறது ரொம்பவே கேவலமான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி விஷயத்தினாலதான் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாரும் நடிக்க வரணும் அப்படிங்கிற ஆசையை விட்டுருவாங்க போல. அந்த அளவுக்கு வர வர சினிமா இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சினி ஸ்டாட்டிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Cinema, 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 cinema.